அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள். நட்சத்திர பலன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரம் கேதுவனுடைய நட்சத்திரம். கேதுவனுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். கேதுங்கிறது பார்த்திங்கன்னா ஞானக்காரகன் சொல்லுவாங்க. ஞானக்காரகன் பாம்பினுடைய வால்பகுதி உடல் வால்பகுதின்னு சொல்லுவாங்க. ராகு பாம்பினுடைய தலைப்பகுதி, கேது உடல் வால்பகுதின்னு சொல்லுவாங்க. நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பாருங்கள், நல்ல ஒரு டேலண்டான பர்சனாக இருப்பாங்க. பயங்கர புத்திசாலியான ஒரு ஆட்களாக இருப்பாங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரிங்க. பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டாலே நல்ல ஒரு திறமைசாலியாக, ஒரு ஞானம் மிக்கவங்களாக, அறிவாளியாக இருப்பாங்க. ஆன்மீக எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சாமி நம்பிக்கை உங்ககிட்ட அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். நிறையா கோயிலுக்கு போகிறது, தான தர்மம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, கோயிலுக்காக உதவி பண்ணுறது, இதெல்லாமே இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா கேதுவனுடைய நட்சத்திரம். கேதுனாலே ஆன்மீகத்துக்கு உண்டான பிளானட்டே கேது தான். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பாருங்கள், பிறக்கும் போது அந்த நட்சத்திரத்தில் பிறந்து கேது திசையில் பிறந்திருப்பாங்க. ஸ்டார்டிங் அவங்க பிறக்கும் போதே ஜனனம் எடுத்தோடனே இந்த பூமியில் இந்த ஒரு குழந்தை பிறந்த உடனே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறது அஸ்வினி நட்சத்திரம் தான். அதாவது இந்த அஸ்வினி நட்சத்திரம்னா கேதுவோட தசை ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆகும். கேது தசைக்கு அப்புறம் உங்களுக்கு சுக்கிர தசை 20 வருஷம் சுக்கிர தசை வரும். அதுக்கப்புறம் மூணாவதாக வரக்கூடிய தசை சூரிய தசை 6 வருஷம் வரும். அப்புறம் சந்திரன் ஒரு 10 வருஷம் வரும். செவ்வாய் தசை 7 வருஷம் வரும். ராகு தசை 18. அப்படியே அவங்க வாழ்க்கை போகும். அந்தந்த காலகட்டங்களில் நல்லது கெட்டதை அனுபவிப்பாங்க. அஸ்வினிங்கிறது ஒரு அருமையான நட்சத்திரங்க. அருமையான நட்சத்திரம். ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பாருங்கள், ஆழ்ந்து சிந்திப்பாங்க. ஒரு விஷயத்தை நினச்சாங்கன்னா அதை முடிக்காமல் விட மாட்டாங்க. அந்தளவுக்கு அவங்க மைண்ட் சிந்திச்சுட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை நினச்சாங்கன்னா அதை பற்றி அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. நல்ல ஒரு நட்சத்திரங்க அஸ்வினிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு நட்சத்திரம்னு சொல்லிடலாம். அது பார்த்திங்கன்னா மேஷராசியில் தான் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4. மேஷராசினாலே பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் தான். ஸ்டார்டிங் முதல் நட்சத்திரமே அஸ்வினி தான். முழுமையான பாதம், அதாவது 4 பாதங்கள் உள்ளடக்கிய ராசி, அதாவது அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசியில் இருக்கும். இப்போ அந்த நட்சத்திரக்காரங்க பாருங்கள், பிறக்கும் போது கேது திசையில் பிறந்து அதுக்கப்புறம் ரெண்டாவதாக வரக்கூடிய சுக்கிர தசை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிர தசையில் உங்களுக்கு ஒரு 20-25 வயசு வரைக்குமே நடக்கும். அதாவது அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி இளம் வயதிலே நல்ல ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடும். ஒரு சில பேர்லாம் பாருங்கள், பிறந்ததுக்கப்புறம் ஒரு 5-6 வயசு வரைக்கும் கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மாவோட டெவலப்மெண்ட் இருக்கும். இவங்க பிறந்த மூலமாக அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அடுத்து சுக்கிர தசை வரும். அந்த சுக்கிரன் பாருங்கள் 20 வருஷம் தசை நடத்தும். அந்த 20 வருஷ தசை பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு ராஜயோகத்தை ஏற்படுத்தும். ராஜயோக வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துரும். ஒரு சில பேர் 22லேருந்து 25 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் 30 வயசுக்கு மேலே தாண்டும். ஆனால் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்கள் இளம் வயதிலேயே திருமணம் நடந்துடும். ஒரு சில பேருக்கு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கலத்தர தோஷம், இந்த ராகுக்கு எது தோஷம், இந்த செவ்வாயின்னெல்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் இந்த லக்னத்துக்கு 2, 7, 8 இந்த மாதிரி இதெல்லாம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் திருமணம் தாமதப்படும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர திசையில் ஒரு சில பேர்த்துக்கு திருமணம் நடந்துடும். அந்த ரெண்டாவதாக வரக்கூடிய இந்த சுக்கிர தசை பார்த்திங்கன்னா காதல் மோகம், இந்த லவ் மேலே இந்த லவ் பண்ணுறது, ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுறது, வாசனை திரவியங்கள் பயன்படுத்துறது, ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது, இதெல்லாமே இந்த ரெண்டாவதாக வரக்கூடிய சுக்கிர தசை கொடுத்துரும். ஆனால் இளம் வயதில் வரக்கூடிய சுக்கிரன் ராகுவோடவோ இல்லை செவ்வாய் சனியோடலாம் சேர்ந்துட்டா அந்த குட்டி சுக்கிரன் கொட்டி கவுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சுக்கிரன் தசை இளம் வயதிலே 15-16 வயசுக்கு அப்புறமேலாம் பார்த்திங்கன்னா அப்போவே உங்களுக்கு லவ் இளம் வயதில் தவறான பாதைக்கு போகிறதெல்லாம் அந்த சுக்கிர திசையில் நடக்கிறத பார்க்க முடியுது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு. அதுக்கப்புறம் மூணாவதாக வரக்கூடிய சூரிய தசை. இந்த சூரிய தசையில் ஒரு சில பேருக்கு பாருங்கள் 25-26 வயசுக்கு மேலெல்லாம் இந்த 30 வயசுக்குள்ளே ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பாருங்கள் நிறைய பேர் அரசாங்க வேலையில் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க. நல்ல ஒரு பொசிஷன். ஒரு சில பேருக்கெல்லாம் 30-40 வயசுக்கு மேலே ட்ரை பண்ணாலும் கிடைக்காது. ஆனால் இவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன வயசுலேயே
இளம் வயதிலே இவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா 3ஆவதாக வரக்கூடிய சூரிய தசை, அந்த சூரியன் வந்து லக்னத்துக்கு யோகாதிபதியாக இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக சூரிய தசை யோகத்தை செய்யும். உதாரணமாக மேஷ லக்னம், நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, அல்லது சிம்ம லக்னத்திலே பிறந்திருக்கீங்க, அல்லது தனுசு நீங்கள் மீன லக்னத்தில் பிறந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த சூரிய தசை நல்லா வேலை செய்யும். அரசாங்க வேலை, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறது, அதிகார பதவியில் இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அந்த தசை வரும். அந்த 3ஆவது வரக்கூடிய சூரிய தசை வரும். 4ஆவது வந்து பார்த்திங்கன்னா சந்திர தசை. 4ஆவது சந்திர தசை 10 வருஷம் நடக்கும். அந்த சந்திரன் வந்து மேஷ லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக யோகத்தை செய்யும். ஏன்னா 4ஆம் அதிபதி. இந்த சந்திர தசை வரும்போது பாருங்கள், ஒரு சில பேர்லாம் 35-40 வயசுக்கு மேலே அந்த டைம்லலாம் இந்த வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது இதெல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமையும். ஏன்னா மேஷ லக்னக்காரங்களுக்கு சந்திரன் 4ஆம் அதிபதியாக வருவார். ரிஷப லக்னக்காரங்களுக்கு மட்டும் இந்த சந்திரன் யோகத்தை செய்கிறது கிடையாது. மற்றபடி கடக லக்னக்காரங்களுக்கும் சிம்ம லக்னக்காரங்களுக்கெல்லாம் சந்திரன் நல்லா தான் பண்ணுவார். விருச்சக லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னத்துக்கெல்லாம் சந்திரன் யோகத்தை செஞ்சுட்டு போயிடும். இதெல்லாமே அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். சரிங்களா? அதான் அஸ்வினிங்கிறதுனாலே ஒரு நல்ல நட்சத்திரங்க. ஒருத்தர் பார்த்தாலே கணிச்சிருவீங்க நீங்கள், இவங்க இப்படி தான், அவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அந்த மூளை சொல்லும், அந்த அறிவு சொல்லும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த ஒரு அற்புதமான நட்சத்திரம்னு சொல்லிடலாம் அஸ்வினி நட்சத்திரம். வணங்க வேண்டிய தெய்வம் நிறைய பேர் கேட்குறாங்க, சார் அஸ்வினி நட்சத்திரத்தில் நாங்கள் பிறந்திருக்கோம், நாங்கள் என்ன தெய்வத்தை நாங்கள் வணங்குறது? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் ஒரு சில பேர் கேட்டுட்ருக்கீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா கேதுனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞானக்காரகன். விநாயகர் வழிபாடு நீங்கள் ரெகுலராக விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. வருஷத்துக்கு ஒரு தடவை கேதுவனுடைய ஸ்தலம் கீழ்பெரும்பள்ளம், அது கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. கீழ்பெரும்பள்ளம் போய் வருஷத்துக்கு ஒரு தடவை வழிபடுறது ரொம்ப நல்லது. விநாயகர் வழிபாடு ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க. கேதுனாலே ஞானம், விநாயகர், அதாவது கேதுக்குண்டான தெய்வமே பார்த்திங்கன்னா விநாயகர் தான். இப்போ இந்த இதெல்லாம் கீழ்பெரும்பள்ளம் வருஷத்துக்கு ஒரு தடவை கீழ்பெரும்பள்ளம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கும், அங்கே போகிறதும் விநாயகர் வழிபாடு ரெகுலராக பண்ணுறதும் ஒரு சிறப்பான பலனை கண்டிப்பாக கொடுத்துரும். நல்ல நட்சத்திரங்க, அருமையான நட்சத்திரம். இப்போ அடுத்து வந்து சந்திர தசை முடிஞ்சு இவங்களுக்கு அடுத்து வந்து செவ்வாய் தசை வரும். செவ்வாய் தசை வந்து அதிகார பதவியில் இருக்கவங்களாம் பாருங்கள், செவ்வாய் தசை நடக்கும். நிறைய அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப பகுதியில் வாழ்க்கை கொஞ்சம் சுமாராக போனாலும் அவங்க வளர அவங்க டெவலப் ஆக அதாவது அவங்க ஏஜ் ஆக அவங்களோட டெவலப்மெண்ட்டும் நல்லாவே இருக்கும், நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுவாங்க. படிக்கணினாலும் கூட பாருங்கள், அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஒரு சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. படிக்கணினாலும் படிக்காத மேதைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அறிவும் திறமையும் ஆற்றலும் கொண்டவங்க தான் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. நல்ல நட்சத்திரங்க, ஒரு அருமையான நட்சத்திரம். மேஷராசியில் தான் இருப்பீங்க. அஸ்வினினால இது மேஷராசி தான், ஒரு நல்ல ஒரு ராசி. அது துடிப்பானவர்களாக இருப்பாங்க. கோபமும் உங்களுக்கு அதிகமாக வரும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கோபம் டக்குன்னு கோபம் வரும். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம ஏன் அவசரப்பட்டோம், ஏன் கோவப்பட்டோம், அந்த மாதிரி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு அருமையான நட்சத்திரம். ஆன்மீக எண்ணம், ஆன்மீக சிந்தனை, அதே மாதிரி வந்து இப்போ தீர்த்த யாத்திரை போகிறது, கோயில் குளங்களுக்கு அடிக்கடி போகிறது, சாமி நம்புவாங்க. யாரை நம்புகிறாங்களோ இல்லையோ தெய்வத்து மேலே நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். என்ன தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் அனுபவங்கள் நடந்துகிட்ருக்கும். சரிங்களா? சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, உங்கள் ஏஜ் என்ன கிரகங்களோட தாக்கத்தில் இருக்கீங்க, என்ன கிரகங்கள் உங்களை ஆளுமை செஞ்சிட்ருக்கு, அதிகாரம் செஞ்சிட்ருக்கு, இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், இனிமேல் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எப்போ நல்லா இருப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா நம்ம அக்யூரேட்டாக தெளிவாக சொல்லிடலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.